நடிகர்களா தம்பி, நடிகர்கள்னா அவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன தொடர்பு? சினிமாவில் நடித்து நான் சொல்கிறேன், அது குறைவாக யாரையும் மதிக்கிறக்கா சொல்கிறேன். சினிமாவில் ஒருத்தர் 100 பேரை நம்ம அடிக்கிறார். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியோட சொல்கிறாங்க, கத்தியை வீசுவாங்க, டக்குன்னு நேராக கபான்னு வீசுவார். எல்லாம் நடைமுறையில் நடக்குமா? சினிமாவை பார்த்து கைதட்டுற ரசிகர்கள் கூட்டம் ஒரு தனியுங்க. அந்த சினிமா நடிகருக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு? அவருக்கு இதுக்கு முன்னால் என்ன மக்களுக்காக என்ன சேவை செஞ்சுருக்காரு, என்ன பணியாற்றியிருக்காரு? இதுக்கு முன்னால் அவருடைய வரலாறு என்ன? எந்த அரசியல் இயக்கத்திலையும் சார்ந்து இருக்காரா? எங்களுக்கு என்னன்னா, அவர் தனித்து போய் இப்போ எடுத்த உடனே நான் அந்த மாதம் வச்சு ஜெயிச்சு வந்துடுவேன்னு சொல்கிறது தான் எங்களுக்கு நெருடலாக இருக்குது. எங்க புரட்சி தலைவர் வேறு, விஜய் வேறு. புரட்சி தலைவரை பற்றி அவருக்கு தெரியும். 1952 திமுக தேர்தலே சந்திக்காத நிலை, மக்களை சந்தித்து தேர்தலை சந்திக்கிற மாதிரியே கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு கட்சியில் பதவிக்கு சேர்ந்து அந்த கட்சியில் சேர்ந்து அதுக்காக அவர் கட்சியில் சேர்றார். அண்ணாவுடைய கொள்கையை ஏற்று அவர் நல்ல பண்பாளவர், சிறந்த ஜனநாயகவாதி, எல்லோருக்கும் அன்பை காட்டக்கூடியவர், சிறந்த தமிழ் உணர்வாளர் என்ற அடிப்படையில் தான் நம்ம எங்கள் புரட்சி தலைவர் கட்சியில் சேர்ந்தார். அப்புறமேல 1953 பிறகு தான் திமுக தேர்தலில் நிற்கலான்ற ஒரு சட்டமே கொண்டாங்க. அந்த நேரத்தில் இருந்து திமுகவுக்கு பாடுபட்டவர். ஒவ்வொருத்தரும் எம்ஜிஆர் எங்களுக்கு ஓட்டு கேட்கணும் தேர்தலில், இதே கலைஞர் அன்னைக்கு கலைஞரே அவர் நிற்கும் போது அவர் தொகுதிக்கு வரணும்னு வேண்டி கொண்டவர். 2வது புரட்சி தலைவர் படத்தை போட்டு, அவர் சுடுபட்ட படத்தை போட்டு அந்த கழுத்தளவுக்கு இருக்க அந்த கட்டோட போட்டோ ஒட்டி எல்லாரும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த போட்டோ வாங்கி விட்டா 67 ஆட்சிக்கே வர முடிஞ்சது. அப்படிப்பட்ட தலைவரோட விஜய் ஒப்பிடுவது தவறு. விஜய் அவர் ஒப்பிட்டாலும் தவறு என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.